அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ யூஜிடிஆர்பி செக்ஷன்ல நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க் எடுக்கிறோம். இப்போ நான் டீட்டெயில பார்த்தோம் அப்படின்னா நான் முதலே சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் நடத்த போறது சார் ரோஜர் அட் தியேட்டர், ரைட், ஜோசப் எடிசன். இப்போ இந்த ரோஜர் அட் தியேட்டர்ல நம்ம ஒர்க் மட்டும் போதுமா அப்படின்னா தயவு செஞ்சு அந்த அந்த எஸ்ஏ மட்டும் பத்தாது. ரைட். அப்போ அடிஷனோட ஒர்க், ரைட், அது போக அதுல யாரெல்லாம் தயவு செஞ்சு அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மட்டும் இல்ல, ரைட், யூஜிடிஆர்பி எல்லாத்துக்கும் தான். ரைட். ஏதாவது ரைட் ஒரு மெட்டாஃபோர் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்ல அப்படின்னா வேற ஏதாவது ரைட் ஒரு ஹிஸ்டாரிக் ஒரு ஹீரோவோ யாராவது இருக்காங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரைட். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அது ஒண்ணு ஒண்ணா தனித்தனியா பாருங்க. அதை பத்தி ரிலேட்டடா எதா இருந்தாலும் பாத்துக்கோங்க. சரியா? பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டோரியா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஆஃப் த ஒர்க்கா இருக்கட்டும், ஆத்தரோட இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அதாவது டீடைல்டா நான் டீடைல் இது ரொம்ப 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 கம்பல்சரி. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஸோ சார் ரோஜர் அட் த தியேட்டர் பை ஜோசப் ஆடிசன். ஃபர்ஸ்ட் ஜோசப் ஆடிசன் பார்த்தோம் அப்படின்னா லைஃப் டைம் 1672 to 1790. ரைட். இவ்வளவு டீட்டெயிலா போகணுமான்னா வேண்டாம். ரைட். பிரிட்டிஷ் ரைட்டர் அண்ட் பொலிட்டிஷியன். ரைட். எம்பியா இருந்தவர். அப்பா ஒரு பெரிய லேண்ட் லார்ட். ரைட். ஓகே, அதெல்லாம் ஓகே தான். ரைட். அப்ப பட் லிட்ரேச்சர் ஃபீல்டுல ஜோசப் எடிசன் எங்க ரொம்ப ரொம்ப பெருசா பாக்குறாரு அப்படின்னா ரைட் பெஸ்ட் நோன் ஃபார் ஃபவுண்டிங் த ஸ்பெக்டேட்டர். ரைட். ஸ்பெக்டேட்டர் மேகசின். ரைட். அதுதான் என்ன அப்படின்னா அவரை வந்து ஒரு ஒரு பிரபலமாக்கு ரொம்ப பாப்புலரா இருக்கு. ரைட். யாரு கூட சேர்ந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரிச்சர்ட் ஸ்டீல். ரைட். நம்ம ஜோசப் எடிசன் மட்டும் எப்பவுமே நம்ம தனியா படிக்க மாட்டோம். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ரிச்சர்ட் ஸ்டீலும் கூடவே வருவார். ரைட். அப்ப ரெண்டு பேரையும் நம்ம என்ன செஞ்சிடணும், சேர்த்தே படிச்சிட வேண்டியது. ரைட். ஸோ த ஸ்பெக்டேட்டர் முதல்ல நம்ம அந்த அந்த மேகசினை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு எடுத்து போகலாம். ஸ்பெக்டேட்டர் பார்த்தோம் அப்படின்னா வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் இன் லண்டன். ரைட். வெரி ஃபர்ஸ்ட் இஷ்யூ எப்போ அப்படின்னா March 1, 1711. ரைட். த வெரி ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஸ்பெக்டேட்டரோட எப்போ அப்படின்னா March 1, இயர் பாத்தீங்க அப்படின்னா 1711. ரைட். அப்ப பாத்தீங்க அப்படின்னா வீக் டேஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆச்சு எக்ஸப்ட் சண்டேஸ். ஸோ நோ சண்டே. சண்டே மட்டும் ரெஸ்ட், லீவ் ஸ்பெக்டேட்டருக்கு. சரியா? ஸோ என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்க? ரைட். அந்த மேகசின் வந்து எது ரிலேட்டட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல ஜென்ரலா பாலிடிக்ஸா இருக்கட்டும், லிட்ரேச்சரா இருக்கட்டும், ரைட், ஆர்ட்ஸ், இது எல்லாமே. இப்போ அடிசன் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெக்டேட்டருக்கு எவ்வளவு எழுதிட்டாரு தயவு சொல்லி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். 274 essays. ரைட். அடிசன் himself wrote 274 essays. ஸோ ஓவரால் ஸ்பெக்டேட்டர் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 555. இந்த நம்பர் மறக்க வேண்டாம். ரைட். 555. ரைட். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1714 திரும்ப ரிவைவ் ஆகுது. ஏன்னா ஆரம்பிச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு தெரியும். ரைட். அப்ப 1714 திரும்ப ரிவைவ் ஆகும்போது எக்ஸ்ட்ரா 80 இஷ்யூ வரும். அப்போ 555 பிளஸ் 80 உங்களுக்கு ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 635 இஷ்யூஸ். இதுல 3 times a week, மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே. ரைட். இதுதான் அந்த செகண்ட் டைம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா டேக்ல இருந்துச்சு எல்லாத்துக்கும் முன்னாடி. ரைட். ஓகே. இப்போ ஒர்க்கை பத்தின பேக்ரவுண்ட் நீங்க பார்க்கும்போது சார் ரோஜர் அட் தி தியேட்டர் ரிட்டன் பை ஜோசப் ஆடிசன். இது ஆடிசனோட இந்த சாரி ஸ்பெக்டேட்டர் அந்த இதுல வந்தது எத்தனாவது எஸ்ஏ அப்படின்னா 335th எஸ்ஏ. சரியா? மொத்த ஓவரால்ல பாத்தீங்க அப்படின்னா 335th எஸ்ஏ தான் என்ன அப்படின்னா சார் ரோஜர் அட் தி தியேட்டர். ரைட். கேட்கலாம் 335th எஸ்ஏ எப்போ பப்ளிஷ் ஆகுது? டியூஸ்டே, March 25, 1712. ரைட். டியூஸ்டே, March 25, 1712. ஸோ இந்த ரோஜர் அட் த தியேட்டர் ஏன் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 lines பாத்தீங்க அப்படின்னா டேக்கன் ஃப்ரம் ஹொரேஸ், லாட்டின்லே. ரைட். லாட்டின்லே எழுதுறாரு. என்ன சொல்றாரு? ஒரு குட் ரைட்டர் எப்படி இருக்கணும். ரைட். ஒரு குட் ரைட்டர் எப்படி இருக்கணும் அவர் என்ன சொல்றாரு? ஹொரேஸ் என்ன சொல்றாரு? ஒரு குட் ரைட்டர் வந்து ரியல் லைஃப் ரைட் கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நோபல் கேரக்டரா ரியல் லைஃப் கேரக்டரா தான் இருக்கணும். ரைட். ஒரு ஒரு லிவிங் எக்ஸ்பிரஷன் ரொம்ப ஜென்யூனா கொடுக்கணும். ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இல்லாம எப்படி இருக்கணும்? ஒரு ரியல் லைஃப் ரியாலிட்டியா இருக்கணும். ரைட். இதுதான் அந்த முதல் 2 லைன் அவர் சொல்றாரு. ரைட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வர்ற கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன கேரக்டர்லாம் வருது கேரக்டர்ஸ் நம்ம பார்ப்போம். தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரோஜர் டி கவர்லி வராங்க. ரைட். அடுத்து கேப்டன் சென்ட்ரி, ஒரு அன்னேம்டு நேரக்டர் வர்றாரு. இந்த ரோஜர் டி கவர்லியும் அன்னேம்டு நேரக்டர் தான் பேசுறாங்க. அது போக எக்ஸ்ட்ரா யார் இருக்கா அப்படின்னா கேப்டன் சென்ட்ரி உள்ள வராரு. ரைட். அது போக அவரோட பட்லர் இல்ல அப்படின்னா சர்வன்ட். ரைட். நம்ம அந்த பேர்லயே வரும், பட்லர் இல்ல சர்வன்ட் ஜான். ரைட். இவங்க எல்லாம் எக்ஸ்ட்ராவா வராங்க. சரியா? நம்ம கதைக்குள்ள போகும். இப்ப என்ன அப்படின்னா இந்த அன்னேம்டு நேரேட்டரும் சார் ரோஜர் டி கவர்லி பேசுறாங்க. ரைட். சார் இந்த ரோஜர் டி கவர்லி யாரு? இந்த கேரக்டர் கேட்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பிஜிஆர்பி கொஸ்டின். ரைட். இந்த ரோஜர் டி கவர்லி கேரக்டர் கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னா ரிச்சர்ட் ஸ்டீல்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கிரியேட்டட் பை ரிச்சர்ட் ஸ்டீல் ஆனா டெவலப்டு பை ஜோசப் அடிசன். மறந்துட வேண்டாம். இது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். சரியா? ரோஜர் டி கவர்லி ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். ஒரு கைண்ட் ஹார்ட்டர், ரைட், ஒரு கண்ட்ரி ஜென்டில்மேன், ரைட், ரொம்ப நல்ல மனுஷன். ஓகேவா? ஒரு கைண்ட் ஹார்ட்டர், ரைட், அந்த ஊர்ல ஒரு நாட்டாம மாதிரி. ஸோ இன்னொரு யார் இருக்கா அப்படின்னா ஒரு அன்நேம்டு கேரக்டர் இருக்காங்க. ஓகேவா? இந்த ரோஜர் டி கவர்லி எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி என்ன அப்படின்னா அந்த அந்த கண்ட்ரி லைஃப்லயே வாழ்றவர். மோஸ்ட்லி அவருக்கு இந்த சிட்டி என்டர்டைன்மெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்காது. ரைட். இப்ப கதை என்ன அப்படின்னா ரோஜர் அட் த தியேட்டர் அப்படிங்கும் போது ஒரு பிளே ஹவுஸ். ரைட். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு பிளே பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பிளேயே பார்க்கல. இப்போ அவர் ஒரு பிளே பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுதான் கதை. ஓகேவா? ஸோ லாஸ்டா அவர் பார்த்த பிளே என்ன அப்படின்னா த கமிட்டி. நோட் இட் டவுன் ப்ளீஸ். லாஸ்டா அவர் பார்த்த பிளே என்ன அப்படின்னா கமிட்டி, 20 years பேக். அதுக்கு அவர் கொடுத்த காமெண்ட் என்ன அப்படின்னா A Good Church of England காமெடி. ரைட், கமிட்டி. அவரோட காமெண்ட் என்ன சொல்றாரு அந்த பிளேயை பார்த்துட்டு A Good Church of England காமெடி. ரைட். அவருக்கு இந்த சிட்டி என்டர்டைன்மெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்காது. அதனால இந்த செக்ஷனுக்கே அவர் போகல. பட் திரும்ப ஏன் வர்றாரு 20 வருஷம் கழிச்சு ஏன் வர்றாரு அப்படின்னா இப்போ ஒரு ட்ராஜடி ஒண்ணு வருது. ரைட். தியேட்டர்ல ஒரு ட்ராஜடி ஒண்ணு பிளே பண்றாங்க. ஸோ அந்த டைட்டில் என்ன அப்படின்னா த டிஸ்ட்ரெஸ்டு மதர். ஓகேவா? இந்த டிஸ்ட்ரெஸ்டு மதர் எதை பத்தினது அப்படின்னா அதனாலதான் இவருக்கு ரொம்ப கியூரியாசிட்டியில போய் பாக்குறாரு. ரைட். இதுல ஹீரோயின் யாரு அப்படின்னா ஹெக்டாரோட விடோ. ரைட். இந்த ஹெக்டார் இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா ட்ரோஜன் வார். ரைட். ஹெலன், ட்ராய், ட்ரோஜன் வார் அங்க போறோம். சரியா? ஹெக்டாரோட விடோ தான் யாரு? இந்த டிஸ்ட்ரெஸ்டு மதர். சரியா? அந்த பிளே வருது. ஸோ இந்த ரோஜர் என்ன அப்படின்னா ஒரு ஸ்கூல் படிக்கும் போது என்ன அப்படின்னா அந்த ஹெக்டாரோட லைஃப் அதெல்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட். அப்பவே சொல்றாரு அவர் ஒரு பிரேவ் வாரியர். ரைட். அவரை பத்தி அவரோட லைஃப் பத்தி இல்ல அப்படின்னா அவர் ரிலேட்டடா ஒரு ஒர்க் வருது அப்படின்னா நம்ம போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு இப்போ ரோஜர் ஒரு ஆசைப்படுறாரு. ஸோ அவர் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்கிறாரு நம்ம அந்த அன்நேம்டு நேரேட்டர் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு நம்ம போலான்னு. டக்குன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு ஆசையா இருக்கு. மீன்வைல் எனக்கு என்ன அப்படின்னா நைட்ல நடக்கிற டேஞ்சர்ஸ், ஏன்னா பிளே முடிச்சுட்டு வரும்போது அன்டைம் ஆயிரும். நைட்ல லண்டன்ல என்ன நடக்குது? நிறைய தப்பு நடக்குது. குறிப்பா என்ன அப்படின்னா ஒரு வைலண்ட் கேங், ரொம்ப வைலண்டான ஒரு கேங். நேம் என்ன அப்படின்னா மொஹக்ஸ், MOHOCKS, மொஹக்ஸ். சரியா? டாலா, பிளாக்கா, ரைட். என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டக்காய்ட்ஸ் மாதிரி. ரைட். அடிச்சு போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போற ஆட்கள் இவங்க. என்ன அப்படின்னா நேத்து கூட என்ன அப்படின்னா ரோஜரை ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்ண பார்த்திருக்காங்க. பட் ரோஜர் தப்பிச்சு போயிட்டாரு. தப்பிச்சு போல, அப்படி இப்படி எஸ்கேப் ஆயிட்டாரு. ரைட். அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா நேத்து நான் கொஞ்சம் தான் மாட்டியிருப்பேன். தோ ஐ எம் என்ன சொல்றாரு ஒரு ஃபாக்ஸ் ஹண்டர். அவர் இந்த வேர்ட் சொல்றாரு. ரைட். நான் ஒரு ஃபாக்ஸ் ஹண்டர், எனக்கு ஒரு நல்ல பிசிக் இருக்கு, என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அன்டைம்ல நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? அப்ப நம்ம யாரை கூப்பிடுவோம்? கேப்டன் சென்ட்ரி. அவரோட கம்பேனியன்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. குறிப்பா கேப்டன் சென்ட்ரி. நம்ம என்ன போறோம்? எல்லாரையும் கூப்பிடுவோம். ரைட். அப்ப அந்த அன்னையம் நேரத்தை சொல்றாரு அப்ப நீங்க 4 மணிக்கு கால் பண்ணுங்க, நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம என்ன செய்வோம்? 4 o'clock ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 o'clock. ரைட். நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம பிளேக்கு நாளைக்கு ஈவினிங் போயிடுவோம். ரைட். ஓகே. இந்த கேப்டன் சென்ட்ரிட்ட விஷயம் போயிடுச்சு. அவர் என்ன பண்றாரு? நைட்டு அந்த வே ஃபுல்லா என்ன பண்றாரு? போயிட்டு வர்ற வழி ஃபுல்லா செக் பண்ணி, தரவா செக் பண்ணி, ஸ்கூட்டனைஸ் பண்ணி, ரைட், எந்த பிரச்சனையும் இல்லை, ரைட், ஃபுல்லா சேஃப் தான், போயிட்டு வந்துடலாம்னு சொல்றாங்க. ஸோ அவரோட சர்வெண்ட் பட்லர் ஜான் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கோச்சை நல்லா ரெடி பண்றாரு. ரைட். ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அன்னேம்டு நேரேட்டருக்கு லெஃப்ட்ல உட்கார்றாரு. ஓகேவா? அன்னேம்டு நேரேட்டருக்கு லெஃப்ட்ல உட்கார்றாரு. ஸோ கோச் தானே, இட் லுக் லைக் ஆம்னி. ரைட். அப்படிங்கும் போது ஆப்போசிட்ல யார் இருக்கா? கேப்டன் சென்ட்ரி உட்கார்ந்துருக்காரு அந்த கோச்சுக்குள்ள. ஸோ கோச்சுக்கு வெளியே, ரைட், அந்த பழைய காலத்துல அந்த குதிரை வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி 4 பேர் ஓடி வருவாங்க. அந்த மாதிரி என்ன அப்படின்னா இவரோட பிரைவேட் ஆர்மி அடியால் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, ரைட், அந்த அந்த மென் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா கையில ஓக்கன் ஸ்டிக்ஸோட ஓடி வராங்க. அதை ஒழுங்குபடுத்திட்டு யார் வர்றா அப்படின்னா ஜான் சர்வெண்ட். அவன் என்ன பண்றான்? பின்னாடி தொத்திக்கிட்டே, வண்டியில தொத்திக்கிட்டே வரான். ரைட், எல்லாம் ஒழுங்கா வரையா வா அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே என்ன பண்றாங்க? கூட்டிட்டு போறாங்க, அந்த பிளேக்கு கூட்டிட்டு போறாங்க, பிளே ஹவுஸ்க்கு. ஸோ அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிட், ஒரு எலைட்டான ஒரு இடத்துல எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி இவங்க போய் உட்கார்ந்துடுறாங்க. ஸோ ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆளா போய் உட்கார்ந்துடுறாங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா அங்கேயுமே பாத்தீங்கன்னா ரோஜர் என்ன பண்றாரு? இந்த சைடு அன்நேம்டு நேரேட்டர், இந்த சைடு கேப்டன் சைடு நடுவுல உட்கார்ந்துக்கிறாரு. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா வரணும்.
ஸோ அதே நேரத்துல என்ன அப்படின்னா சுத்தி பாக்குறாரு, நேரம் வர என்ன அப்படின்னா கூட்டம் கூடுது, ரைட்? அந்த 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 ஹவுஸே பாத்தீங்கன்னா அப்படி ஃபுல்லா, தியேட்டர் பாத்தீங்கன்னா அப்படி ஃபுல் ஆகுது. இவர் அப்படியே எந்திரிச்சு பாக்குறாரு, இவர் தான் அப்படியே சென்டர்ல நிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு அழகா ஜேன்னு ஒரு கூட்டம் இருக்கு. ரைட், இப்ப நான் என்னன்னா பிளே ஆரம்பிக்க போகுது. ரைட், இந்த ஒரு இடத்துல அவர் கமெண்ட் கொடுக்குறாரு. அந்த கமெண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா மக்கள் இந்த கமெண்ட்டை கேட்கறதுக்கு அடிச்சு பிடிச்சி பக்கத்துல தள்ளிட்டு வராங்க. அப்ப கேப்டன் சென்ட்ரி வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்துறாரு. இது பக்கத்துல வராது, தள்ளிப்போ, சரி நீங்க கொஞ்சம் முன்னாடி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ரைட், ஸோ கதை, இப்ப நம்ம கதைக்கு போயிடுவோம். ரைட், அந்த பிளே சின்ன பிளே. ரைட், நமக்கு அதை உள்ள ரொம்ப டீட்டெயில்டா போக வேண்டாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். ஸோ கதை எதை பத்தினது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரோஜன் வார். ரைட், அகமன்னன், இன்னொன்னு மெனாலஸ். இவங்க 2 பேருமே பிரதர்ஸ். இந்த மெனாலஸ் யாரு? ஹெலனோட ஹஸ்பண்ட். ரைட், அப்போ ஸ்பார்டாக்கும் ட்ராய்க்கும் என்ன அப்படின்னா ஒரு நீண்ட நாள ஒரு ஸ்னோ வார் நடக்கு. ரைட், ட்ராய்ல தான் பாரிஸ் இருக்கான். பாரிஸோட அண்ணன் தான் ஹெக்டார். ரைட், அப்போ என்ன பண்றாங்க, இந்த பாரிஸும் ஹெக்டாரும் மெலனஸோட பேலஸுக்கு போய் தங்கிட்டு இருக்கும் போது, ரிட்டர்ன் வரும்போது பாரிஸ் என்ன பண்றான், மெலனஸோட ஒய்ஃபான ஹெலனை கூட்டிட்டு வந்துருவான். இதுதான் வார். ஸோ இந்த வார்ல அகிலஸ் வந்து ஹெக்டரை கொண்டுடுறான். அப்ப ஹெக்டரோட ஒய்ஃப் வந்து ஆண்ட்ரோமேக்கி வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா விடோ ஆயிடுறாங்க. ரைட், இந்த ஆண்ட்ரோமேக்கி வந்து விடோ ஆயிடுறாங்க. ரைட், லெஃப்ட் அலோன். அப்போ இந்த பைரஸ், இது யாரு? சன் ஆஃப் அகிலஸ், ஆண்ட்ரோமேக்கி மேல ஒரு கிரஷ்ல இருக்காங்க. ரைட், அடுத்து நெக்ஸ்ட் யாரு அப்படின்னா ஹெர்மியோனி. இவங்க யாரு அப்படின்னா பைரஸ் லவ் பண்றவங்க. ஸோ ஆண்ட்ரோமேக்கி மேல ஜெலஸ்ல இருக்காங்க. இடையில ஒரஸ்டஸ் வேற உள்ள வரான், சன் ஆஃப் அகமன். அவன் என்ன பண்றான், ஹெர்மியோனி லவ் பண்றான். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் லவ். சரியா? இவங்க அவங்கன்னு சொல்லி ட்ரையாங்கிளா ஒரு 6 கேரக்டர் சேர்ந்து 4 கேரக்டர் சேர்ந்து லவ் பண்றது. ரைட், கடைசியில என்னாச்சு அப்படின்னா பைரஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். ஆண்ட்ரோமேக்கி அவங்களோட ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவங்க குறையவே மாட்டான். ரைட், நான் வந்து ஹெக்டர் இருந்தாலும் சரி, ஹெக்டர் இல்லைனாலும் சரி, நான் ஹெக்டரோட ஒய்ஃப் தான். அதனால பைரஸோட எல்லா ப்ரப்போசலையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பைரஸும் வேற வழி இல்லாம ஹெர்மியோனியே கல்யாணம் பண்ணிடுவான். இது ஒரஸ்டஸ்க்கு பிடிக்காம ஒரஸ்டஸ் பைரஸை கொண்டுவான். ஒரஸ்டஸ்க்கு பைத்தியம் முடிச்சு. ரைட், இதோட கதை முடிஞ்சது. இது வந்து நம்ம எஸ்ஏல நீங்க எதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா அந்த கதையை கொஞ்சமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இந்த ரோஜரோட கமெண்ட் இருக்கு பாத்தீங்களா? ரைட், அது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ரோஜரோட கமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா பைரஸோட என்ட்ரன்ஸ், அதுல இருந்து அவரோட கமெண்ட் இருக்கும். ரைட், இதுதான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். பைரஸோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு, ஒரு கிங் ஆஃப் பிரான்ஸ். ரைட், ஒரு பிரான்ஸோட கிங் வந்து எப்படி நடந்து வருவாரோ, ரைட், எப்படி ஒரு மாதிரி எலகண்டா ராஜ நடை. ரைட், அப்ப நமக்கு தெரியும் ராஜ நடைங்கும் போது ஒரு ப்ரைட் இருக்கும். அந்த மாதிரி பைரஸோட என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. ரைட், ஆண்ட்ரோமேக்கி ரொம்ப கன்சர்ன். ரைட், இன்னொன்னு உங்களுக்கு தெரியும். ரைட், இந்த ரோஜர் டி கவர்லி வந்து நம்ம அவரோட லைஃப் ஹிஸ்டரி நம்ம அடுத்த ஒர்க்ல பார்க்க தான் போறோம். ரைட், ஸோ விடோஸ் பத்தி நிறைய கமெண்ட் அடிக்கிறாரு. ரைட், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த விடோஸ் வந்து மோஸ்ட் ஸ்டபன் கிரியேச்சர் இன் தி வேர்ல்ட். ரைட், மோஸ்ட் ஸ்டபன் கிரியேச்சர். ரைட், அவங்க வந்து என்ன செய்ய முடியாது, புரிஞ்சுக்கவே முடியாது. ரைட், அதே நேரத்துல பைரஸோட லைஃபை பத்தி என்ன பண்றாருன்னா பயங்கர எனக்கு இது குழப்பமா இருக்கு, ஏன் இப்படி இருக்கான். ரைட், ரொம்ப பசில் ஆகுது அப்படின்னு அடுத்த கமெண்ட் சொல்றாரு. ரைட், அண்ட் கடைசியில என்ன அப்படின்னா அந்த பிளே வந்து அவருக்கு நல்லா கடைசியில முடிக்கும் போது எப்படி முடிப்பார் அப்படின்னா ரொம்ப சாட்டிஸ்பாக்சன். இதுல உள்ள எல்லாமே எனக்கு என்னது புரிஞ்சிச்சு. ரைட், எல்லா லைன், எல்லா வசனம், ஃப்ரேஸ், ரைட், டயலாக், ஸ்கிரிப்ட் எல்லாமே எனக்கு ஈஸியா இருந்தது. ரைட், ஸோ கடைசியில் என்ன பண்றாங்க, முடிச்சுட்டு பிளே முடிஞ்சது, அப்படியே வெயிட் பண்றாங்க. அந்த கூட்டம் போற வரைக்கும், லாஸ்ட் ஆள் போற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி பத்திரமா வீட்டுக்கு வர்றாங்க. திஸ் இஸ் ரோஜர் அட் த தியேட்டர். ஏதாவது டவுட் இருக்காம இருக்கீங்களா லைன்ல? எஸ் சார், இருக்கும் சார். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருக்காம, ஏதாவது பாயிண்ட் விட்டுட்டேனா இருந்தா நீங்க சொல்லுங்க சார். ஒரு சின்ன சஜஷன் தான் சார். கொஞ்சம் பிரசன்டேஷன் பண்ணா அந்த கேரக்டர் எல்லாம் கொஞ்சம் நீங்க சொல்லும் போது அதை பார்க்கும்போது தெரியும். இது கொஞ்சம் புரியுது மேம். நான் நோட்ஸ்ல தான் எழுதி வச்சிருக்கேன். நான் நெக்ஸ்ட் டைம் இல்ல அப்படின்னா நான் இதுக்கு ஒரு பிபிடி போட்டு நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே சார். எஸ் மேம். ஓகே. நான் இப்போ டக்குன்னு எனக்கு தெரியல. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் மாத்திக்கிறேன் மேம், கண்டிப்பா மாத்திக்கிறேன். எஸ் மேம். வேற டவுட் மேம்? திவ்யா மேம், எனி டவுட்ஸ்? சார், ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ் முன்னாடி தி கமிட்டி அப்படின்ற பிளே அவர் பார்த்தாருன்னு சொன்னீங்கல்ல? எஸ் மேம்.
அந்த கமிட்டி ப்ளேவை வந்து யாரு சார் ரைட் பண்ணுது? அது ஆக்சுவலி எஸ்ஏல மென்ஷன் ஆகாது மேம். நம்ம எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் வேணா நான் பார்த்து சொல்லட்டுமா மேம்? ஓகே சார். ரைட் மேம், நான் நோட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போட்டு விடுறேன். ரைட், பட் எஸ்ஏல நமக்கு அந்த வேர்ட் அந்த மாதிரி வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஓகே எஸ் சார். வேற ஏதாவது டவுட் இருக்கா மேம்? ரைட், உங்களுக்கு இல்ல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ளே போலாமா? ஓகே சார். எஸ் மேம், தேங்க்யூ. ரைட், ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த நான் டீட்டெயில் ஸ்பெக்டேட்டர் கிளப். ரைட், ஸோ ஸ்பெக்டேட்டர் கிளப்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே ரைட் அந்த ஸ்பெக்டேட்டர் ஒரு தடவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், எத்தனை ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, இவ்வளவு நேரம் ஸ்பெக்டேட்டர் பத்தி சொன்னோம்ல. ரைட், ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் இன் லண்டன், ஃபர்ஸ்ட் இஷ்யூ மார்ச், ரைட் 1711 இருந்து 1712 வரைக்கும் இருந்துச்சு. ரைட், ஸோ 1000க்கு மேல ரீடர்ஸ் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டே அப்படி போச்சு. ரைட், நாட் ஓன்லி இங்கிலாந்து, கொஞ்சம் அப்ராட்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெக்டேட்டருக்கு ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு. ரைட், இப்போ நம்ம ரிச்சர்ட் ஸ்டீலோட ஸ்பெக்டேட்டர். ரைட், இது வந்து என்ன அப்படின்னா த ஸ்பெக்டேட்டர் கிளப். இந்த இது பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் எஸ்ஏ. ஓகேவா, நமக்கு அந்த நம்பர் ரொம்ப முக்கியங்க. இந்த எஸ்ஏ ஸ்பெக்டேட்டர் கிளப் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் செகண்ட் எஸ்ஏ இந்த ஸ்பெக்டேட்டர். ரைட், இப்போ இந்த ஸ்பெக்டேட்டர் கிளப்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்னா ரைட் ஒரு கிளப். ரைட், அந்த கிளப்ல பாத்தீங்க அப்படின்னா மெம்பர்ஸ் ரைட் கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா ஒரு 6 மெம்பர். ரைட், எக்ஸப்ட் யாரு, ஸ்பெக்டேட்டர். ரைட், அது இல்லாம அடிஷனலா தான் ஒரு 6 மெம்பர் சொல்றாரு. அந்த 6 மெம்பர்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ரைட், ஸோ ஹி கன்சீவ்ட் கிளப். ரைட், ஒரு 6 மெம்பர் சேர்ந்து ஒரு கிளப்பை உருவாக்குறாரு. இந்த 6 பேருமே பாத்தீங்க அப்படின்னா drawn from different stages of life. ரைட், அவங்க டிஃபரெண்ட் ரேங்க்ஸ், டிஃபரெண்ட் ப்ரொஃபஷன். ரைட், ஸோ தே ரெப்ரசன்ட் அந்த 6 பேரையுமே நம்ம சேர்த்து சொன்னோம் அப்படின்னா தே ரெப்ரசன்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல உள்ள ஒரு லண்டன், அந்த டைம்ல உள்ள ஒரு இங்கிலாண்டை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி. ரைட், ஸோ தேர்ஃபோர் அந்த கிளப்பே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மினியேச்சர் சொசைட்டி. இதுல இருந்து ஆனா பாத்தீங்க அப்படின்னா அந்த 6 பேர் இருக்காங்க. இதுல எதுலயுமே அவர் எதை பேசியிருக்க மாட்டாருன்னா லோயர் கிளாஸஸ் பத்தி பேசியிருக்க மாட்டார். எல்லாமே என்னதான் மிடில் ஹை, அவ்வளவுதான். ரைட், லோயர் கிளாஸஸ் இருக்காது. ரைட், இது ஒரு ஹிண்ட்டுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 பேர்ல எந்த கிளாஸ் இருக்காதுன்னா லோயர் கிளாஸஸ் இருக்காது. ரைட், ஒரு 6 ஜென்டில்மேன். ரைட், அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவரோட கேரக்டரைசேஷன், ரைட், கீன் பவர் ஆஃப் அப்சர்வேஷன், அது எல்லாமே நமக்கு எஸ்எலுக்கு. ரைட், ஸோ இந்த 6 பேர்ல ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா நம்ம இப்ப பார்த்த சர் ரோஜர் டி கவர்லி. ஆல்ரெடி நம்ம இப்பதான் பார்த்து முடிச்சோம். சர் ரோஜர் அந்த தியேட்டர்ல வந்து அதே சர் ரோஜர் டி கவர்லி தான். ரைட், ஸோ இதுல பார்த்திருந்தோம் நமக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த விடோவை பத்தி ஒரு கமெண்ட் அடிச்சிருப்பாங்கல்ல. ரைட், அது இங்க திரும்ப வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சர் ரோஜர் டி கவர்லி என்ன சொல்றாரு, த குட் நேச்சர்ட் சர் ரோஜர் டி கவர்லி அப்படிதான் மென்ஷன் பண்றாங்க. ரைட், த குட் நேச்சர்ட் சர் ரோஜர் டி கவர்லி. ஸோ இவர் யார் அப்படின்னா ஹீஸ் அ ஜென்டில்மேன். ரைட், ஆஃப் ஒரு ஏன்ஷியன்ட் ஃபேமிலி. ரைட், அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு லெகசி இருக்கு. ரைட், ரொம்ப பாரம்பரியமான குடும்பத்துல இருந்து வந்திருக்காரு. அவரோட கிரேட் 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 கிராண்ட் ஃபாதர் யாரு அப்படின்னா அவரு தான் ஹூ இஸ் இன்வென்டர் ஆஃப் த கவர்லி டான்ஸ். ரைட், ஸோ அதனால அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்குங்க. ஆனா இவர் எப்படி அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸென்ட்ரிக்கான ஒரு ஆள். ரைட், என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சம் சேட்டையெல்லாம் பண்ணுவார். பட் என்ன பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு குட் சென்ஸ்ல தான் போய் முடியும். ரைட், அண்ட் அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவருக்கு 2 ஹவுஸ் உண்டு. ஒன்னு சிட்டி, இன்னொன்னு வில்லேஜ். ரைட், நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் கைண்ட் ஹார்ட்டட் கண்ட்ரி ஜென்டில்மேன். பட் இவர் பாத்தீங்கன்னா சிட்டி லைஃபை விரும்பவே மாட்டார், சிட்டில இருக்கவே மாட்டார். சிட்டில போடுற எந்த ஃபேஷன், எந்த கஷ்டம் எதுவுமே அதை சார்ந்திருக்க மாட்டார். கம்ப்ளீட்டா இண்டிபெண்டன்ட். சிட்டில வாழ்ற ஒரு கிராமத்தான், ஒரே வார்த்தையில். ரைட், ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. ரைட், டவுன்ல இருக்கும்போது எங்க இருப்பாரு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹி லிவ்ஸ் இன் ஜோகோ ஸ்கொயர், SOHO, ஜோகோ ஸ்கொயர். ரைட், ஸோ இவர் லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் 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 ஒரு அடல்ட்ல இருக்கும்போது ஒரு பியூட்டிஃபுல் வீடோ ரைட் பாக்குறாங்க. ரைட், ஒரு காதல்ல விழுறாரு. பட் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த விக்கெட் லேடி பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு கண்ட்ரி. ரைட், அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவரோட ப்ரொபோசல்ஸ் அக்செப்ட் பண்ணவே இல்லை. ரைட், ரோஜர் டி கவர்லி என்னெல்லாமோ பண்ணி பாக்குறாரு, பட் என்ன பண்ணல. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ஆண்ட்ரோமாக்கியோட ஏன் இப்படி கன்சர்னா இருந்தாரு அப்படின்னு.
ரைட் அந்த பிளே ஏன் பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருந்தாரு அப்படின்னு ரைட் சேம். ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா அப்புறம் என்னெல்லாமோ பண்ணி பார்க்காரு, அந்த அம்மா முடியவே முடியாதுன்றுச்சு. ஸோ இவர் கடைசியில என்ன பண்றாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவரோட லைஃபே மாறுது. ஒரு பிரேக் அப்புறம் எப்படி இருக்காரு, அதுக்கு முன்னாடில எப்படி இருக்காருன்னா ரொம்ப நீட்டா வெல் ட்ரெஸ்டா, அப்பியரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா, அவர் வந்தாலே எப்படி இருக்கும், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ராஜா வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும் ரைட், ரொம்ப வெல் ட்ரெஸ்டா நீட்டா இருக்கும். பட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதே போச்சு ரைட், என்ன ஆகுது ஒரு மாதிரி சோகமா, ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி என்னது ரொம்ப அவ்வளவு எலகண்டா இல்லாம ரைட், ஒரு நார்மலா ரைட், ஒரு மாதிரி அன்சூட்டபிளா ரைட் அப்படிதான் போட்டு வர்றாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு 1.5 வருஷம் ரொம்ப சீரியஸா இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எதுலையுமே ஒரு மாதிரி நாட்டமே இல்லாம ரைட், ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அப்படிதான், எதுலையுமே நாட்டம் இல்லாம ஊருக்கு வராம வில்லேஜ்ல இருந்துகிட்டு ரைட் அவர் பாட்டுக்கு இருக்காரு ரைட். அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் ஓகேவா. இப்போ அவருக்கு வயசு என்ன அப்படின்னா ரைட், இந்த ஸ்பெக்டேட்டர் கிளப் பேசி வரும்போது ரோஜர் டி கவர்லிக்கு வயசு என்ன அப்படின்னா 56 இயர்ஸ் ஓல்டு ரைட். ஸோ ரொம்ப சியர்ஃபுல்லான ஆள் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா அந்த அந்த லவ் பிரேக்கப்ல இருந்து அவர் வெளியே வரல. 1.5 வருஷம் சீரியஸா இருந்தாரு, பட் இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வரல. ஒரு பேச்சுலர் ரைட், அவர் ஒரு பேச்சுலர். ஸோ இப்போ என்ன பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊர்ல ஸோ அந்த ஒரு அந்த டவுன்ல அந்த வில்லேஜ்ல ஒரு 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 பஞ்சாயத்து பண்ற ஒரு இடத்துல இருந்துட்டு ரைட், ஒரு ஜஸ்டிஸ் ஆஃப் போரம் என்ன பிரச்சனைனாலும் அவர் தான் பார்த்துட்டு ரைட் அப்படியே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் த குட் நேச்சர்ட் ரோஜர் டி கவர்லியோட டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா. இந்த மாதிரி ஒரு 6 டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதை மட்டும் தான் நான் பார்க்க போறேன் ரைட். ஸோ ரோஜர் டி கவர்லியில் ஏதாவது டவுட் இருக்கா மேம்? எஸ், கிரேட் கிராண்ட் ஃபாதர் தான் என்ன அப்படின்னா இன்வென்டர் ஆஃப் கவர்லி டான்ஸ். உங்களுக்கு இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதா இருந்துச்சு அப்படின்னா நான் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து எங்க லிவ் பண்றாங்கன்னு கேட்பார். ஹி லிவ்ஸ் இன் ஜோவோ ஸ்கொயர் டவுன்ல இருக்கும்போது. ஓகேவா. வேற அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா 56 இயர்ஸ் ஓல்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட். மற்றபடி இதுல வர்ற எல்லாருமே பேச்சுலர்ஸ் தான், அதனால அது காமன் ஒன் வேர்ட், அதை விட்டுறலாம் ரைட். மற்றபடி எஸ், மற்றபடி எல்லாமே ஸ்டோரியில இருக்கிற மாதிரி தாங்க, உங்களுக்கு ஸ்டோரி தெரிஞ்சாலே போதும் ரைட். செகண்ட் ஒன், இதுல இருந்து கொஞ்சம் ஒன் வேர்ட் வரலாம் சரியா. ரோஜர் டி கவர்லியில இருந்து வரதை விட இப்ப நம்ம பார்க்க போற த டெம்ப்ளர் ரைட், இதுதான் செகண்ட் கேரக்டர், ஒரு அனதர் பேட்ச்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சின்ன சின்ன மைனர் ஒன் வேர்ட்ஸ் இதுல இருந்து வரலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா த ஷ்ரூட் கிரிட்டிக் ஆஃப் டிராமா ரைட். அவர் வந்து கிரிட்டிக் ரைட், டிராமா அந்த கிளாசிக்ஸோட கிரிட்டிக் ரைட். அது போக அவர் ஒரு லாயர் அப்படிங்கும்போது மெம்பர் ஆஃப் த இன்னர் டெம்பிள் ரைட். நமக்கு தெரியும், நம்ம லிட்ரேச்சர்ல படிச்சிருக்கோம் இன்னர் டெம்பிள் ரைட், அது ஒரு லா காலேஜ் ரைட். மெம்பர் ஆஃப் த இன்னர் டெம்பிள் ரைட். ஸோ இவர் யாரு அப்படின்னா ஒரு கிரிட்டிக், ஒரு ஹானஸ்ட் வைஸ் மேன் ரைட். அப்பா ஆசைக்காக ரைட், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஓல்ட் ஃபாதர்ஸ் வில் என்ன படிக்கிறாரு அப்படின்னா ஹி பர்சுவேட்டட் லா. பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லா பக்கமே அவர் போல. அவரோட ஃபேவரட் சப்ஜெக்ட்னு பாத்தீங்கன்னா ஒன் வேர்டுங்க, படிச்சது லா. அவரோட ஃபேவரட் சப்ஜெக்ட்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னதுதான் ஆர்ட்ஸ் அண்ட் த ஸ்டேஜ். ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட். டெம்ப்ளரோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் த ஸ்டேஜ். ஸோ கிளாசிக்ஸை வெறித்தனமா படிச்ச மனுஷன், தேடி தேடி படிச்சிருக்காரு ரைட். அண்ட் அந்த ஏன்ஷியன்ஸோட கஸ்டம்ஸா இருக்கட்டும், மேனர்ஸா இருக்கட்டும், ஆக்ஷன்ஸ் ரைட், ரைட்டிங்ஸ் எல்லாமே தேடி தேடி படிச்சு நூக்கன் கார்னர் கரைச்சி குடிச்சிருக்காரு ரைட். இது எல்லாமே அவர் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கிளாசிக்ஸோட ஒரு எக்ஸ்பர்ட்டா மாத்திருக்கு ரைட். அப்ப அவர் கண்ணுல இருந்து தப்பவே முடியாதுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு, அவர் எல்லாமே தெரியும் ரைட். ஸோ ஒரு கீன் அப்சர்வரா மாறிட்டார் ரைட். ஸோ இவர் அவர் ஒரு நல்ல கிரிட்டிக்கா இருக்கிறாரு. அந்த டைம்ல ஒரு டிராமா எப்பமா அவர் பார்க்க வர்றாரு அப்படின்னா என்ன ஆகுது, சுத்தி இருக்கிற எல்லா ஆக்டர்ஸும் இவர் இருந்தாலே நல்லா நடிக்கிறாங்க. ஏன்னா அவரோட அவரோட அந்த கிரிட்டிசிசம் நான் வாங்கணும் ரைட், அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பேச்சு வாங்கணும், ஏன்னா அது ரொம்ப வேல்யூபிள். ஸோ இவர் டெம்ப்ளரே சொல்லிட்டாரு ரைட், ஒரு கிரிட்டிக், அவர் எல்லாமே தெரிஞ்சவர், அவர் நம்மளை பாராட்டிட்டாரு. ஸோ அந்த ஒரு நேமுக்காக என்ன அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா நடிக்கிறாங்க, ரொம்ப ட்ரை பண்றாங்க ரைட். ஸோ இதுதான் யாரு அப்படின்னா the second one, கிரிட்டிக் ஆஃப் டிராமா, த டெம்ப்ளர் ரைட், பேச்சுலர் நான் சொன்ன மாதிரி, லாயர் ரைட். அவரோட ஃபேவரட் சப்ஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா என்னது, ஆர்ட்ஸ் அண்ட் த ஸ்டேஜ். ஓகேவா ரைட். அண்ட் கிளாசிக்ஸ் ரொம்ப படிச்சவர், அது கீன் அப்சர்வர், நல்ல கிரிட்டிக். ஸோ மூணாவது ஆள் யாரு அப்படின்னா, ஸோ 6 கேட்டகரிங்க, அதனால தெளிவா பார்த்துக்கோங்க. தேர்ட் ஒன் யாரு அப்படின்னா மர்ச்சன்ட்
successful merchant, Sir Andrew Freeport, right? The successful merchant யாரு அப்படின்னா Sir Andrew Freeport. ஸோ இவர் வந்து ஒரு கிரேட் மர்ச்சன்ட், லண்டன்ல ரொம்ப பெரிய இடத்துல இருக்க, ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மர்ச்சன்ட் அவர், ரைட்? ஹீஸ் அ மேன் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்திருக்காங்க, ரைட்? நல்லா வியாபாரம் பண்ணுவாரு, அந்த ட்ரிக்ஸ், அந்த நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் எல்லாமே தெரியும், ரைட்? அதே நேரத்துல ரொம்ப ஜெனரஸ், ரொம்ப அந்த ஏமாத்தி எல்லாம் வியாபாரம் பண்ற ஆள் கிடையாது, ரைட்? ரொம்ப நல்லவர் தான், ரொம்ப ஜெனரஸான ஒரு ஆள் தான், ரைட்? அவருக்குன்னு ஒரு ட்ரேடுக்குன்னு என்ன பண்ணிருப்பாரு, ஒரு எத்திக்ஸ் வச்சிருப்பாரு, ரைட்? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன பண்ணிருக்காருன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்திருக்காரு, அதுல அவருக்கு ஒரு ப்ரைடு. அப்ப அவர் எல்லாத்தையுமே அப்படிதான் சொல்லுவார், ரைட்? சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரோட ஐடியாவே இப்படிதான், ரைட்? ரொம்ப ஜெனரஸா இருக்கும், ட்ரேடை பத்தி எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாரு, பிரிட்டிஷ், ரைட்? அப்ப எங்களுக்கு என்ன உண்டு அப்படின்னா, we have all the ability, இல்ல we have all the rights to rule all over the country, all over the world. சரியா? அந்த பிரிட்டிஷ் never sets in the empire சொல்லுவாங்கல்ல, ரைட்? the sun never sets in the empire, சாரி. அப்ப அந்த மாதிரி என்னது, நாங்க வந்து என்னது, எங்களுக்கு வந்து இது ஓகே, நாங்க எங்களுக்கு அந்த அந்த எபிலிட்டி இருக்கு, ரைட்? அதே நேரத்துல இவர் என்ன பண்றாருன்னா, நீங்க ஒரு அம்யூனேஷன் வச்சோ, ரைட், இல்ல ஆர்ம்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய கேலண்ட்ரி இதெல்லாம் வச்சு நம்ம நினைச்ச முடியாது. ஒரு கண்ட்ரியை டெவலப் பண்றதை விட பெட்டர் நீங்க என்ன பண்ணுங்க, ஆர்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுங்க. ஒரு சஜஷன் கொடுக்குறாரு, ஆர்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, ரைட்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்ட்ரூ ஃப்ரீபோர்ட்ல இருந்து ஒன் வேர்ட் வரலாம், ஏன்னா நிறைய பேசியிருப்பாரு, ரைட்? ஹி ஆல்வேஸ் அப்ரூவ்ஸ் டெலிஜென்ஸ் அண்ட் லேபர், சொல்லிக்கிட்டே இருப்பார், ரைட்? கஷ்டப்பட்டா நல்லா இருக்கும், கஷ்டப்பட்டு நல்லா இருக்கு, ரைட்? அடுத்து அவரோட மேக்ஸிம்ஸ், ஃப்ரேசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டு ஃப்ரேஸ் அவரோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு என்ன அப்படின்னா, a penny saved is a penny got, a penny saved is a penny got. ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்லாத், லேசினஸ் இருக்குல்ல, ஸ்லாத் is a great destroyer than the sword, right? Sloth is a great destroyer than the sword. ஒரு கத்தி எப்படி நம்மளை கண்ட துண்டமா இருக்குமோ, அதை விட ரொம்ப ரொம்ப நம்மளை டெஸ்ட்ராய் பண்ற விஷயம், நம்மளை டிட்டோரியேட் பண்றது என்ன அப்படின்னா நம்மளோட லேசினஸ். ஏன்னா அவர் ஒரு கடின உழைப்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்ஸான ஒரு ஆள், ரைட்? அப்படிங்கும்போது அவருக்கு வந்து இந்த லேசினஸ்ங்கிறது ஒரு ஒரு சீன் தான் அவரை பொறுத்த வரைக்கும், ரைட்? அது போக பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, அவரோட டிஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பிளீசிங்கா இருக்கும். எந்த அளவுக்கு பிளீசிங்கா இருக்கும் அப்படின்னா, ஆப்போனன்ட்டே ரசிச்சு கேட்பான், ஆப்போனன்ட்டே என்ன பண்ணுவான், ரசிச்சு கேட்பான், ரைட்? அந்த அளவுக்கு நல்லா பேசுவாரு. அண்ட் நான் எப்படி கஷ்டப்பட்டு பணக்காரன் ஆனமோ அதே மாதிரி இங்கிலாந்துல இருக்கிற எல்லாருமே உழைச்சி எழுச்சி இங்கிலாண்ட ஒரு வேர்ல்டுல ரிச்சஸ்ட் கண்ட்ரியா மாத்தணும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றாரு. ஸோ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிசினஸ், இல்ல த்ரூ ஹிஸ் பிசினஸ், அவரோட கான்டாக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கு, ரைட்? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆறு கேரக்டருமே ரொம்ப இன்ஃபுளுன்ஸான கேரக்டரா தான் இருக்கு, எதுவுமே சிம்பிளான கேரக்டர்ஸா இருக்கு. ஸோ எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் பயங்கரமா இருக்கும். இப்ப ஆண்ட்ரூ ஃப்ரீபோர்ட் எடுத்துக்கோங்க, இல்ல ரோஜர் டி கவர்லி எடுத்துக்கோங்க, ரைட்? இல்ல டெம்ப்ளர் எடுத்துக்கோங்க, எல்லாருமே பெரிய ஆள் தான், சரி? அந்த லோயர் கிளாஸஸ் கண்டுக்கிடவே இல்லை, என்னன்னு தெரியல, ரைட்? த ஃபோர்த் ஒன் யாரு அப்படின்னா, த கரேஜியஸ் கேப்டன் சென்ட்ரி, ரைட்? கேப்டன் சென்ட்ரி நம்ம ஆல்ரெடி அதை பத்தி ஒன்று பார்த்துட்டோம், ரோஜர் அட் த தியேட்டர்ல அவரோட கம்பெனியனா வருவார், ரைட்? ஸோ கேப்டன் சென்ட்ரி இஸ் அ மேன் ஆஃப் கிரேட் கரேஜ், ரைட்? ஸோ ஆர்மி, அந்த அந்த கேலண்ட்ரி, ரைட்? அந்த அச்சீவ்மெண்ட், ஃபீல்டு, அம்யூனேஷன், இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்த ஒரு மனுஷன், ரைட்? ரொம்ப கொஞ்சம் வயசுல ஆர்மிக்கு போய், ரைட்? நிறைய வருஷம் ஆர்மில சர்வ் பண்ணி, என்ரோல் பண்ணி, அங்க சர்வ் பண்ணி, ரைட்? நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி பயங்கரமா இருந்தவர். ஆனா வெளியே பாத்தீங்க அப்படின்னா அந்த எதுவுமே காட்டிக்கவே மாட்டார், ரொம்ப காமான சாதாரண மனுஷன், ரைட்? அண்ட் நிறைய இடத்துல ஆனா அவருக்கு அந்த ப்ரைடு இருக்கும், ரைட்? ஆர்மியில ரொம்ப வருஷமா இருந்திருக்காரு, கேப்டன் வரைக்கும் போயிருக்காரு, ரைட்? அப்படிங்கும்போது அவர் கீழே ஒரு கம்பெனியே இருக்கும், அப்படிதானே? அப்ப அவ்வளவு பெரிய ஆள் ஒருத்தர், ரைட்? ஸோ அப்ப பணம் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காமா இருப்பாரு. அவருக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப ஷை, ரைட்? ரொம்ப ஷை. அப்ப அவருக்கு ஆர்மியை விட்டு வெளியே வரும்போது என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்பாங்க, ஆர்மியை விட்டு ஏன் வெளியே வந்துட்டீங்க, ரொம்ப பெரிய பொசிஷன்ல தானே இருந்தீங்க அப்படின்னா. ஸோ ஒரு ஆர்மியில இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், ரொம்ப தைரியமா, பிரேவா, ரைட்? டெசிஷன்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி. பட் இவர் வந்து ஒரு ஷை, அதனால நான் வெளியே வந்தது நினைச்சு அவர் என்ன பண்ணல, ரெக்ரெட் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். எல்லாத்துக்கும் மேல சார் ரோஜர் டி கவர்லியோட, நோட் இட் டவுன், ரொம்ப முக்கியமான ஒன்று, சார் ரோஜர் டி கவர்லியோட அடுத்த ஹையர் இவர் தான், ரைட்?
அடுத்த ஹையர் இவர் தான். அதனால நிறைய சொத்து இருக்கு. ஸோ ஆர்மியை விட்டு என்ன செஞ்சுட்டாங்க, எதை பத்தியுமே கவலைப்படாம, இல்ல கவலைப்பட்டதுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான ஒரு ரெக்ரெட்டும் இல்லாம ஜம்முன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். ரைட், இதான் என்ன அப்படின்னா த கரேஜியஸ் கேப்டன் சென்ட்ரிக். ரைட், அண்ட் இன்னும் 2 தான் இருக்கு. இதோட நம்ம எஸ்ஏ முடிக்குது. ரைட், த கேலியன்ட் வில் ஹனிகோம். ரைட், த கேலியன்ட் வில் ஹனிகோம். ஸோ இவர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இவரோட டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ லைஃபோட லாஸ்ட் கட்டத்துல இருக்காரு. அப்படிங்கும்போது நாட் டெத் பெட் அந்த கேட்டகரிக்கு போல. ஸோ லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே பார்த்து வாழ்ந்து முடிச்ச ஒரு மனுஷன். பட் அவருக்கு என்ன அப்படின்னா நம்ம இன்னும் எங்காதான் இருக்கோம். ரைட், ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ரொம்ப ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு மனுஷன். ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஈவெண்ட்டுக்கும் வெல் ட்ரெஸ்டா, ரொம்ப எக்யூப்டா, நீட்டா போவார், ரொம்ப எலகண்டா. ரைட், ஒரு ஒரு பிரின்ஸ் எப்படி போவாங்களோ ரைட் அந்த மாதிரி பயங்கரமா போவார். ரைட், பாடியா இருக்கட்டும் மைண்டா இருக்கட்டும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி எங்காவே வச்சிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ரைட், ரொம்ப ரொம்ப அந்த கன்வர்சேஷன்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த உமனை என்டர்டெயின் பண்ற மாதிரியே பேசுவார். அதே மாதிரி அவருக்கு அந்த விஷயம் மட்டும்தான் தெரியும், அணிக்கும். ரைட், அந்த விஷயம் மட்டும்தான் தெரியும். ரைட், ஸோ ஒரு 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 சபை இருக்குன்னா கூட அங்க யார் இருக்கா அப்படின்னா ரைட் அவங்களுக்கு என்னென்ன ரைட் எந்தெந்த விமன்லாம் அவங்க பேசுறாங்க, ரைட் யார் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காங்க, ஸோ அது ரிலேட்டடான விஷயம் மட்டும் அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அவரோட என்டையர் நாலேஜுமே பாத்தீங்க அப்படின்னா இஸ் கன்ஃபைன் டு த ஃபீமேல் வேர்ல்டு. எல்லாமே என்டையரா. ரைட், என்டையர் நாலேஜ் இஸ் கன்ஃபைன் டு த ஃபீமேல் வேர்ல்டு. ரைட், அடுத்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, டியூக் ஆஃப் மேன்மோட். ரைட், எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கலாம், டைரக்ட் கொஸ்டினாவே வரும். ஓகேவா? ஸோ டியூக் ஆஃப் மேமத் வந்து அவரோட கோர்ட்ல வந்து டான்ஸ் ஆடும்போது சுத்தி எத்தனை பொண்ணுங்க அவரை பாக்குறாங்க, யாரெல்லாம் பேச ட்ரை பண்றா, ரைட் எந்தெந்த லேடிங்கும் போது லேண்ட் லேடி யாரெல்லாம் இருக்கிறாங்க, ரைட் எல்லாத்தையுமே நோட் பண்ணி ரைட் அதை பார்த்து இவர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவருக்கு என்ன அப்படின்னா இவருக்கு இப்பவும் அவர் அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஆக்டிவா இருக்காரு. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் வேர்டுங்க, எவ்ரி ஒன் கால்ஸ் ஹிம் a well-bred fine gentleman. ரைட், யாரு அப்படின்னா வில் ஹனிகோம். ரைட், ஸோ எவ்ரிஒன் கால்ஸ் ஹிம் a well-bred fine gentleman. ஓகேவா? well-bred fine gentleman. அந்த லாஸ்ட் ஒன் யாரு அப்படின்னா the pious clergyman. ரொம்ப லாஸ்ட் ஆள், ரொம்ப சிக்கான ஒரு மனுஷன், மற்றவங்களை மாதிரி கிடையாது. ரைட், ரொம்ப ஸ்டுடியஸ், ரொம்ப ரிலீஜியஸ். ரைட், ஒரு மாதிரி ஸ்பிரிட்டான ஒரு மனுஷன். ரைட், மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எந்த மீட்டிங்க்கும் வர மாட்டாரு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் சிக்னஸ். ரைட், ரொம்ப லேர்ன்ட், ரொம்ப பயஸ் மேன். ரைட், பட் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிட மாட்டார், ஏன்னா பார்க்க முடியாது, ரொம்ப சிக்கான ஒரு மனுஷன். ஸோ எப்படி ஒரு லாயர்ஸ் மத்தியில ஒரு கவுன்சிலர் சும்மா உட்காந்துருப்பாங்களோ, வேலையே இருக்க சும்மா தான் இருப்பாங்க, அந்த மாதிரி கிளர்ஜி பீப்புள் சுத்தி இருக்கிற போது இவர் எப்படி இருப்பாரு, கம்மன் இருப்பாரு. ஏதாவது இவர்கிட்ட ஏதாவது பேசினாங்கன்னா பேசுவார், மற்றபடி இவரும் பேச மாட்டாரு, அதுவும் இல்லை. ரைட், கம்மன் இருப்பார், பட் பயங்கர நாலேஜான பர்சன். ரைட், தியாலஜிக்கலா சரி இல்ல காட் ரிலேட்டடா எல்லாமே அவருக்கு தெரியும், ரொம்ப நாலேஜான மனுஷன். அதே நேரத்துல ஒரு மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்கா லைஃப் லீட் பண்றது அவருக்கு பிடிக்காது. சோல் டிசையர், ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 6 பேர்ல சோல் டிசையர்ங்கிற வார்த்தை இவருக்கு மட்டும்தான் வரும். ரைட், மத்தவங்க கூட ஒரு மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்கா தான் இருப்பாங்க, இவர் என்ன அப்படின்னா ஒரு மாதிரி பயசா, ரைட் எந்த பிரச்சனையும் இல்லாம, ரைட் அவர் பாட்டுக்கு பொறுமையா சோல் டிசையரை பார்த்து வாழ்ற ஒரு மனுஷன். ரைட், ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் ஸ்பெக்டேட்டர் கிளப்ல வர்ற இந்த 6 பேர் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து ரைட் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைரக்டாவே கேட்கலாம். ரைட், அது போக உங்களுக்கு வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னா வேற ஏதாவது ஒர்க்ல இவங்க மென்ஷன் ஆயிருக்காங்களான்னு நம்ம கேட்கலாம். ஆண்ட்ரூ ஃப்ரீபோர்ட்டோ இல்ல கேப்டன் சென்ட்ரியோ. ரைட், இதோட முடிஞ்சாச்சு, ஸ்பெக்டேட்டர் கிளப்லோட இது முடியலை. ரைட், ஸோ அடுத்து நம்ம கண்டெம்பரரியில எங்கேயாவது பார்த்தா கூட படிச்சா கூட ஞாபகம் வந்தா கூட தயவு செஞ்சு அதை மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், ஏன்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டைரக்டால இப்ப எந்த இது எக்ஸாம்லையும் கேட்கறது இல்லை. ரைட், உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அதனால நம்ம இந்த கேரக்டர்ஸ், ஏன்னா அந்த 6 கேரக்டர் தான் அந்த ஒர்க்லேயே. ரைட், வேற நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரியோ அந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, வெறும் 6 கேரக்டர் தான் அந்த 6 கேரக்டரோட டிஸ்கிரிப்ஷன். ரைட், அப்ப அந்த 6 கேரக்டர் வேற எந்த ஒர்க்ல வந்தா கூட ரைட், ஒருவேளை பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்கோட டைட்டிலே கூட இந்த மாதிரி இருக்கலாம், எனக்கு கரெக்டா தெரியல. ரைட், அப்படி இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கலாம்.
ரைட். மற்றபடி நமக்கு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் போதும், இதை மட்டும் பார்த்தாலே போதும். ஏதாவது டவுட்ஸ் இருக்காம? நோ சார். ஃபைன். ஸோ இப்போ நமக்கு மிச்சம் டீட்டெயில்டுல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 இருக்கு, ரைட். ஆஃப் ஸ்டடீஸ் அண்ட் ஆஃப் ரிவெஞ்ச், ரைட். அவ்வளோதான். இந்த 2 டீட்டெயிலோட நமக்கு முடிஞ்சு. இந்த 2 எஸ்ஏஸுமே கண்டிப்பாக யூஜியில் ஆல்ரெடி இதுவுமே படிச்சிருப்பீங்க, ரைட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்க வேண்டிய விஷயம் தான், பேக்கன்ஸோடது, ரைட். ஸோ பேக்கன்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இம்பர்சிசம். வேற முக்கியமான ஒன் வேர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏ, ரைட். வேற என்ன கேட்கலாம்? அந்த எஸ்ஏயோட அந்த 3 பார்ட்டா எஸ்ஏ பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு, ரைட். தயவு செஞ்சு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட். நான் சொல்றேன் பாப்போம். யாராவது சொல்லுங்க பாப்போம். நேத்து தான் சொன்னேன். சொன்னீங்களா சார்? ஐயா நேத்து சொன்னேன், யாராவது சொல்றாங்களான்னு பாப்போம். சார் ஃபர்ஸ்ட் 10, செகண்ட் 38, ஃபைனல் 58. மேம் இயர் சொல்லிருங்க. 1597, 1612, 1620, 1625. கரெக்ட் மேம், ரைட். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஆஃப் ஸ்டடீஸ் ஆஃப் ரிவெஞ்ச் வந்து எந்த செட்ல வரும் அப்படின்னா 1612, ரைட். 1612, ரைட். அண்ட் அந்த ஃபுல் டைட்டில் சொல்லுங்க பாப்பா யாராவது. ஃபுல் டைட்டில் என்னாச்சு? ஆஃப் ஸ்டடீஸ்லாம் நடத்தலையே. ஆஃப் ஸ்டடீஸ் இல்ல சார், அந்த பேக்கனோட எஸ்ஏ டைட்டில் இருக்குல்ல. டைட்டில். ஓ அதோட டைட்டில். ஓகே ஓகே. அதோட டைட்டில் நான் கேக்குறேன். எஸ்ஏஸ்னு ஆரம்பிக்கல சார். வெரி குட். இது நல்ல क्वेश्चन. மைக்கேல் டாம். ராய்னா மைக்கேல் டாமான்டஸ். இல்ல மேம், நீங்க அந்த 1625ல அவர் மொத்தமா பப்ளிஷ் பண்ணிருப்பார்ல, அப்போ ஒரு டைட்டில் இருக்குல்ல, நமக்கு அதுவே போதும், ரொம்ப டீடைல்டா வேண்டாம். எஸ்ஏஸ் ஆர் அப்படி ஆரம்பிக்கல. எஸ்ஏஸ் ஆர் கவுன்சில்ஸ். எஸ் முடிச்சிருங்க, நான் ஆரம்பிச்சிட்டேன் மேம். எஸ் மேம், சூப்பர். சிவில்ஸ், ரைட். ஸோ நமக்கு இப்போ வேற பேக்கன்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இல்லை, ரைட். இந்த இந்த இன்ட்ரோடக்ஷன் போதும், ஓகேவா. இன்னொன்னு, இந்த ஏஜஸ் நீங்க யூனிட் 1 பார்க்கும்போது தயவு செஞ்சு முக்கியமான ரைட்டர்ஸ் வர்றாங்க அப்படின்னா எல்லா ஒர்க்கையுமே பார்த்துக்கணும், ஓகேவா, ரைட். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆஃப் ஸ்டடீஸ் அடுத்து ஆஃப் ரிவெஞ்ச் ரெண்டையுமே கொஞ்சம் ஓவராலா சின்னதாக பார்த்துட்டு போயிடுவோம், ரைட். ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டடீஸ். ஸோ அந்த எஸ்ஏஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் யூஜியில் படிச்சிருப்பீங்க, ரைட். ஸோ ஆஃப் ஸ்டடீஸ் ரொம்ப ஈஸியான, ரைட், ரொம்ப கொஞ்சம் ஒரு குட்டியான ஒரு எஸ்ஏ தான், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் அதே மாதிரி ஆஃப் ரிவெஞ்ச்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் 2 லைனுமே ஃபர்ஸ்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க ஆஃப் ரிவெஞ்ச்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் என்னது? ரிவெஞ்ச். என்னது? இட்ஸ் a கைண்ட் ஆஃப் வைல்டு ஜஸ்டிஸ், ரைட். ஜஸ்டிஸ் தான், ரைட், ஓகே. ஆனா அது என்னது? வைல்டு ஜஸ்டிஸ். அதே மாதிரி ஸ்டடீஸ்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டடீஸ் சோ ஃபார் டிலைட், ஃபார் ஆர்னமெண்ட், ஃபார் எபிலிட்டி, இந்த 3ஐயுமே ரைட். அப்போ அப்படிங்கும் போது நமக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னா 100% உங்களுக்கு டைரக்டா தான் வரும், ரைட். டைரக்ட் கொஸ்டினா தான் வரும், நீங்க பயப்படவே வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, எஸ்ஏ ஃபுல்லா ரீட் பண்ணுங்க போதும், ரைட். எஸ்ஏ தாண்டி கொஸ்டின்ஸ் வராது. வேக்கன்ல இருந்து கொஸ்டின் வருமே தவிர இது போக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆஃப் ஸ்டடீஸ்ல 2 லாட்டின் ஃப்ரேசஸ் வரும், ரைட். 2 லாட்டின் ஃப்ரேசஸ் வரும். ஒன்னு என்ன அப்படின்னா, நான் ஒரே ஒரு நிமிஷம் நான் டைப் பண்ணி அனுப்புறேன், ரைட். அது ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். லாட்டின் ABUNT, ரைட். அடுத்து ஸ்டுடியாவா? எஸ் இன், ரைட். இது ஒரு லாட்டின் ஃப்ரேஸ். மேனஸ், ரைட். எஜுகேஷன் வந்து என்ன அப்படின்னா நமக்கு மேனஸ், ரைட். ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த 2மே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க,
Simini sectoris, cumin seeds, just like cumin seeds, right? Okay. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல நமக்கு வேற என்ன இல்லை அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ஹீரோஸோ இல்ல வேற அந்த வேற ஏதாவது எலமெண்ட் நம்ம நோட் பண்ற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ரைட்? ஆஃப் ஸ்டடீஸ்ல இந்த 2 லாட்டின் மட்டும்தான் நம்ம என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்காக பார்க்க வேண்டியது, ரைட்? மற்றபடி என்னது கொடுத்துருக்கிற கான்டெக்டோட மீனிங் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும், ரைட்? ஸோ நம்ம எஸ்ஏக்குள்ள போகலாம். ஆஃப் ஸ்டடீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். ஸ்டடீஸ் சர்வ் ஃபார் டிலைட், ஃபார் ஆர்னமெண்ட் அண்ட் ஃபார் எபிலிட்டி, ரைட்? ஸோ பேக்கன் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 ஹீஸ் அ கைண்ட் ஆஃப் சயின்டிஸ்ட், ரைட்? நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படி இறந்தாருன்னு உங்களுக்கு தெரியும், ரைட்? அந்த மீட் ப்ரிசர்வேஷன், ரைட்? அந்த ப்ராசஸ்ல தான் அவர் இறந்துருப்பார், ரைட்? ஸோ இவர் என்ன அப்படின்னா இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? இது எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம என்ன பேர் எஜுகேஷன் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு எஜுகேஷன் மட்டும் போதுமானலாம் இல்லை, நமக்கு இன் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீ எஜுகேஷன் மட்டும் வச்சிருக்க அப்படின்னா உனக்கு படிச்சிருக்க அப்படின்னா அது வேசியாது, அது யூஸ்லெஸ். அப்ப என்ன இருக்கணும்? ஒரு லைன் இருக்கு பாருங்க, நான் மென்ஷன் பண்றேன். த பெர்ஃபெக்ட் நேச்சர் அண்ட் ஆர் பெர்ஃபெக்டட் பை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது இந்த லைன்ல இது ரொம்ப முக்கியமான லைன். த பெர்ஃபெக்ட் நேச்சர் அண்ட் ஆர் பெர்ஃபெக்டட் பை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கிட்டத்தட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா ரைட், ஹியூமன் மைண்டுன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னேட்டாவே என்ன அப்படின்னா டேலண்ட் இருக்கும், ரைட்? அந்த இன்னேட் டேலண்ட் அது நேச்சர், ரைட்? இன்னேட் டேலண்ட், ரைட்? நம்ம படிக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா ரைட் அது படிக்கிறோம், ரைட்? ஓகே. பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்டா, ரைட்? நமக்கு இன்ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது நம்ம திங்க் பண்ணி யோசிக்கும் போது நமக்கு எப்படி ரொம்ப கரெக்டா இருக்கும், ரைட்? ஸோ அந்த டிலைட், ஆர்னமெண்ட், எபிலிட்டிங்கும் போது டிலைட் என்ன சொல்றாரு? பிரைவேட்னஸ் அண்ட் ரிட்டையரிங், ரைட்? நம்ம ஃப்ரீ டைம்ல, ரைட்? இல்லை அப்படின்னா ரிட்டையரிங், பிரைவேட்னஸ், ரைட்? அந்த டைம்ல நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது டிலைட், ரைட்? ஆர்னமெண்ட் எதுக்கு? நம்ம டிஸ்கோர்ஸ்க்காக கம்யூனிகேட் பண்றோம், ரைட்? இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது, நம்ம அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக, ரைட்? டிஸ்கோர்ஸ், ரைட்? அது வந்து அதுக்காக பாக்குறோம் அப்படின்னா அது என்னது? ஆர்னமெண்ட். எபிலிட்டிங்கும் போது என்ன அப்படின்னா இஸ் இந்த ஜட்ஜ்மெண்ட், ரைட்? இல்லை அப்படின்னா பிசினஸ்க்காக, ரைட்? நம்ம எபிலிட்டி டு திங்க், ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படி கூட முடிக்கலாம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் சர்வ் ஃபார் டிலைட், ஃபார் ஆர்னமெண்ட் அண்ட் ஃபார் எபிலிட்டி. அடுத்து நம்ம இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு நம்ம உள்ள வரணும் அப்படின்னா நேரம் எங்க வரலாம்? அவர் என்ன சொல்றாரு? டூ மச் டு ஸ்பெண்ட் டூ மச் டைம் இன் ஸ்டடீஸ் இஸ் லேசினஸ், ஸ்லாத், ரைட்? இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருக்கு, சரியா? நீங்க உட்காந்து நான் டிலைட்டுக்காக படிக்கிறேன், பிரைவேட்ல ரிட்டையரா உட்காந்து நல்லா படிக்கிறேன், புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன் அப்படின்னா நீங்க அதுலயே உட்காந்து டூ மச்சா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா பிகம் லேசி. இல்ல நான் ஆர்னமெண்ட்டுக்காக படிக்கிறேன் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி போயிடும்? டெக்கரேட்டிவாவே போயிடும், ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா டெக்கரேட்டிவா போயிடும். இல்ல நான் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக மட்டும்தான் பாக்குறேன், ரைட்? எனக்கு வந்து நான் ரூல் புக்கை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன், ரைட்? அப்படின்னா அது என்னது? அதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது? ஒரு ஒரு நம்ம ஸ்காலர்னே சொல்ல முடியாது, ரைட்? நம்ம ஸ்காலரே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹியூமர் ஆஃப் அ ஸ்காலர், ரைட்? நான் ஜட்ஜ்மெண்ட் தான் பண்றேன், எனக்கு வந்து ரூல் புக் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், அரிஸ்டாட்டில் தான் சொல்லியிருக்காரு, பிளேட்டோ தான் சொல்லியிருக்காரு, கிடையாது, ரைட்? அடுத்து இந்த ஆஃப் ஸ்டடீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் 2 இடத்துல மெட்டாஃபர் யூஸ் பண்ணியிருக்காரு, 2 மெட்டாஃபர். ஒன்னு என்ன அப்படின்னா நேச்சுரல் எபிலிட்டிஸ் ஆர் லைக் நேச்சுரல் பிளான்ட்ஸ், வைல்டு பிளான்ட்ஸ், ரைட்? நேச்சுரல் எபிலிட்டி என்ன அப்படின்னா ஒரு நேச்சுரல் பிளான்ட் மாதிரி. அந்த நேச்சுரல் பிளான்ட் நீ நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா அது பெருசா ஓகே வளருமே தவிர பாக்குறதுக்கு அழகா இருக்கு. அப்ப அதுக்கு என்ன தேவை? இட் நீட்ஸ் ப்ரூனிங். அப்ப நம்ம ப்ரூனிங் பண்ண அந்த செடி எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா வளரும், பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அந்த மாதிரி நமக்கு நேச்சுரல் எபிலிட்டின்னு இருக்கலாம், அது எல்லாருக்கும் இருக்கு. பேக்கன் நம்பினார், எல்லாருக்கும் இருக்கு. அது நம்ம படிக்க 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 படிக்கதான் நமக்கு என்னது, நமக்கு அது நம்மள அந்த 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 இன்டெலிஜென்ஸ்ங்கிறது வரும், ரைட்? அந்த உள்ள இருக்கிற அந்த ஹியூமன் எபிலிட்டிங்கிறது படிக்க படிக்க படிக்கதான் இன்டெலிஜென்ஸா மாறும், ரைட்? அதே நேரத்துல எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாரு அப்படின்னா வகைப்படுத்து, கிளாசிபிகேஷன் பண்றது. என்ன? கிராஃப்டிமன், கண்டம் ஸ்டடிஸ், ரைட்? ஸோ அவன் படிக்கிறான் அப்படின்னா, ரைட்? அடுத்து இப்போ சிம்பிள் மென் பாத்தீங்க அப்படின்னா அட்மயர் தம், வைஸ் மென் யூஸ் தம், ரைட்? இந்த லைன் ரொம்ப முக்கியமான லைன், ரைட்? ஸோ கிராஃப்டி மென், கண்டம் ஸ்டடிஸ். உங்களுக்கு கேட்கலாம், ஒன் வேர்ட்ல கேட்கலாம், ரைட்? கிராஃப்டி மென், கண்டம் ஸ்டடிஸ். சிம்பிள் மென் பாத்தீங்க அப்படின்னா தே அட்மயர் தம், அடுத்து வைஸ் மென் யூஸ் தம், ரைட்? அடுத்து முக்கியமான இதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரீடிங், ரைட்? ஆஃப் ஸ்டடீஸ் சொல்லிட்டு ரீடிங் சொல்லணும்ல. என்ன சொல்றாரு? டு வெயிட் அண்ட் கன்சிடர்,
ரைட், இதுக்காக மட்டும்தான், ரைட், ஒரு மாதிரி எஃபெக்டிவா எவால்வேட், ரைட். ஸோ டு வெயிட் அண்ட் கன்சிடர். மற்றபடி என்ன செய்யக்கூடாது, ரீட் நாட் டு கான்ட்ரடிக்ட், கன்ஃபியூட், நாட் டு பிலீவ் அண்ட் டேக் ஃபார் கிராண்டட், நாட் டு ஃபைண்ட் டாக் அண்ட் டிஸ்கோஸ். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ரைட். சாரி, இதெல்லாம் நமக்கு என்னது தேவையில்லை, ரைட். கான்ட்ரடிக்ட் பண்ணவோ, கன்ஃபியூட் ஆகவோ, ரைட், இல்லை டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிடவோ, அதெல்லாம் இல்லை. படிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், எதுக்கு, டு வெயிட் அண்ட் கன்சிடர், ரைட். அண்ட் புக்ஸோட கிளாசிபிகேஷன், இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தான். சம் புக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆர் டு பி டேஸ்டட், ரைட், அப்படிங்கும்போது நம்ம பார்ப்போம். அதர்ஸ் டு பி ஸ்வாலோட், சம் ஃபியூ டு பி சியூட் அண்ட் டைஜஸ்ட். அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு சில புக்ஸ் நம்ம எப்படி படிக்கணும், ரீட் ஒன்லி இன் பார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேகசின்ஸா இருக்கட்டும், ரைட், இல்லை அப்படின்னா சின்ன சின்ன புக்ஸ், பேம்ப்ளெட்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப டீட்டெயிலா எடுக்கக்கூடாது, ரைட். அவ்வளவுதான், அதுக்கு மேல அதில் ஒன்றும் இல்லை, ரைட், அதோட விட்டுறணும். சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட். அதர்ஸ் டு பி ஸ்வாலோடுங்கும் போது இது மாதிரி ஒரு மாதிரி ஃபிக்ஷனல், ரைட், ரிலீஜியஸை கூட அவர் கொண்டு வரல, ரைட், ஒரு மாதிரி ஃபிக்ஷனல் ஒர்க்ஸ். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம கதை நீளமா போகும், ஆனா மாறல் ஒண்ணுதான். அப்ப நம்ம இது என்ன பண்ணணும், ஃபுல் கதையை தெரிஞ்சு நமக்கு ஒரு யூஸும் கிடையாது, ரைட். அப்ப என்ன பண்ணணும், ஒரு சில இது என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கியூரியாசிட்டியா நம்ம நினைச்சு கூட வாசிக்க கூடாது. ஸ்வாலோ, ரைட், ஃபிக்ஷனலா, ரைட், வேகமா வாசிச்சுட்டு ரீட் இட் குயிக்லி, டக்குன்னு வாசிச்சுட்டு போயிடும். ஒரு சில புக்ஸ் தான் என்ன அப்படின்னா ரொம்ப, ரைட், என்ன சொல்றாரு, சம் ஃபியூ டு பி chewed and digest. என்ன சொல்றாரு அவரே, என்ன சொல்றாரு, சம் ஃபியூ டு பி ரீட் ஹோலி. நம்ம என்ன சப்ஜெக்ட்ல நம்ம எக்ஸ்பர்ட் ஆக விரும்புறோமோ, இல்ல நம்ம என்ன டிசிப்ளின்ல இருக்கோமோ, அந்த டெக்ஸ்ட் புக்கா இருக்கட்டும், அது ரிலேட்டடான புக்ஸா இருக்கட்டும், அதை எப்படி படிக்கணுமா, டு பி ரீட் ஹோலி அண்ட் வித் டெலிஜென்ஸ் அண்ட் அட்டென்ஷன், ரைட். அதே நேரத்துல சம் புக்ஸ் ஆல்சோ மே பி ரீட் பை டெபுட்டி, ரைட். அதோட அப்ரிஜ்டு வெர்ஷன், எக்ஸ்ட்ராக்ட்ஸ் போதும், ரைட். நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப ஃபுல்லாக நமக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட். அது லெஸர் இம்பார்ட்டன்ட் ஆர்குமெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதனால ஒரிஜினல் காப்பீஸை விட நம்ம என்ன செய்யலாம், இந்த அப்ரிஜ்டு வெர்ஷனே நம்ம யூஸ் பண்ணலாம், ரைட். மற்றபடி இது எல்லாமே என்னதுதான், ஒரு ஃபிளாஷி திங்ஸ். அவர் சொல்லியிருப்பார் ஃபிளாஷி, ரைட், ஃபிளாஷி திங்ஸ். அடுத்து ரீடிங் மேக் த ஃபுல் மேன், கான்ஃபரன்ஸ் ஏ ரெடி மேன், ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட் மேன், ரைட். ஸோ ரீடிங் மேக் த ஃபுல் மேன், கான்ஃபரன்ஸ் ஏ ரெடி மேன் அண்ட் ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட் மேன். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரைட். ஸோ என்ன சொல்ல வர்றாரு, இஃப் அ மேன் ரைட் லிட்டில், ரைட், ஒருத்தன் எழுதுறான் அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்கணும், he need have a great memory. ஸோ ரீடிங்க்கும் ரைட்டிங்க்கும் அவர் டிஃபரன்ஸ் படுத்துறாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு, ரீடிங் மேக் த ஃபுல் மேன், அது பாசிவ், கம்ப்ளீட்டா பாசிவ். ரீடிங் என்னது, பாசிவ் மெமரி, ரைட். அதே ரைட்டிங் என்ன அப்படின்னா ஆக்டிவ் மெமரி சம்மந்தப்பட்டு, ஆக்டிவ் மெமரி. அப்போ நான் எழுதுறேன் அப்படின்னா நான் எனக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும், ஒரு கிரேட் மெமரி இருக்கும், ரைட். அதே நேரத்துல நான் வந்து ரீட் பண்றேன் அப்படிங்கும்போது எனக்கு என்னதான், ரைட், ஓரளவுக்கு, ரைட், ஐ கேன் மேனேஜ் திங்ஸ், ரைட், அது ஓகே, நான் பாத்துருவேன், ஓகேவா. அதான் அவர் சொல்றார், ரீடிங் மேக் த ஃபுல் மேன், கான்ஃபரன்ஸ் ஏ ரெடி மேன், ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட் மேன், ஓகேவா. அடுத்து என்ன அப்படின்னா சப்ஜெக்ட்ஸை பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி, ரைட். ஹிஸ்டரி மேக் மென் வாய்ஸ். தயவு செஞ்சு இதை கம்ப்ளீட்டா ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிருங்க, இது இப்படியே கேட்பான், சரியா. ஹிஸ்டரி, ரைட், ஹிஸ்டரி மேக் மென் வாய்ஸ். ஏன்னா அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தப்புக்கும் தண்டனை அவனுக்கு கிடைச்சிருக்கும், அப்படிதான் ஹிஸ்டரி இருக்கும், ரைட். ஸோ அந்த ஒரு ராஜா இருக்கிறாரு, தப்பு பண்றாரு, அதனால இறந்து போறாரு அப்படின்னா ஓகே, ரைட், வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கர்மா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு, ரைட். ஸோ ஹிஸ்டரி மேக் மென் வாய்ஸ். அடுத்து போயட்ஸ் விட்டி, ரைட், கேட்கலாங்க. போயட்ஸ் விட்டி. த மேத்தமெட்டிக்ஸ் சப்டைல். ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆஃப் ஸ்டடிஸ் இல்லாம பேக்கனுக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ மேக்ஸ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சப்டைல், ரைட், கரெக்டா சொல்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு பிரெயினுக்கு வந்து ஒரு மெடிசன் மாதிரி சொல்றாரு. மேக்ஸ் என்னது, பிரெயினுக்கே ஒரு மெடிசன். ஸோ நேச்சுரல் பிலாசபி டீப். மாரல் என்னது, கிராவிட்டி, ரொம்ப சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் மாரல், ரைட். அடுத்து லாஜிக் அண்ட் ரெக்டோரிக் பார்க்கும்போது ஏபிள் டு கண்டென்ட். தயவு செஞ்சு இது அப்படியே படிச்சிருக்கு, ஓகேவா. ஹிஸ்டரிஸ் என்னது, மேக் மென் வாய்ஸ். போயிட்ஸ் பாத்தீங்கன்னா விட்டி. மேத்தமெட்டிக்ஸ் வந்து சப்டைல், ரைட். நேச்சுரல் பிலாசபி நம்மளை டீப்பா கொண்டு போவோம், ரைட். மாரல் வந்து சீரியஸ், ரைட். அடுத்து லாஜிக் அண்ட் ரெக்டோரிக் பார்க்கும்போது ஏபிள் டு கண்டென்ட்,
ரைட். ஸோ அது போக எப்படி நம்மளோட ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி உடம்புக்கு நல்லதோ, ரைட், ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, நம்மளோட பிசிக்கை வந்து அது பாதுகாக்குமோ அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? பவுலிங் இஸ் குட் ஃபார் ஸ்டோன் அண்ட் ரெயின்ஸ் பவுலிங், ஷூட்டிங் ஃபார் லங்ஸ் அண்ட் பிரஸ்ட், ஜென்டில் வாக்கிங் வந்து ஸ்டொமக், ரைடிங் வந்து ஹெட். இது எல்லாமே ரைட். ஓகேவா? இது கொஞ்சம் மைனர் இம்பார்ட்டன்ட் தான், அதனால இது ரொம்ப டீட்டெயிலா பார்க்க வேண்டாம். பட் கீழே இருக்கு பாத்தீங்களா, ரைட், அந்த லாஸ்ட் லைன்ல அவர் சொல்லியிருப்பாரு. அந்த எஸ்ஏ நீங்க மெட்டீரியல் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க. ஸோ எவ்ரி டிஃபெக்ட் ஆஃப் த மைண்ட் மே ஹாவ் அ ஸ்பெஷல் ரிசீட். எல்லாத்துக்கும் இங்க மருந்து இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. என்னென்ன மருந்து சொல்றாரு? உனக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லையா, உன்னோட மைண்ட் வந்து வேண்டரிங் ஆகுதா, மேக்ஸ் படி, படிச்சும் வேண்டரிங் ஆகுதா, திரும்ப படி, அவ்வளோதான். ரைட். உனக்கு ஒரு 2 விஷயத்துக்கு இல்ல அப்படின்னா குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல உனக்கு இந்த டிஃபரன்சஸை கண்டுபிடிக்க முடியலையா, டிஸ்டிங்விஷ் பண்ண முடியலையா, எங்க போ? பிலாசபிக்கு போ. சரியா? ஸ்கூல்மேன் பார், ஸ்கூல்மேன் அப்படின்னா பிலாசபி. ரைட். உனக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கும். ஏன்னா மாரல் பிலாசபி நம்மளை என்ன பண்ணும், டீப்பா கொண்டு போகும். ஸோ டீப் வாட்டர்ஸ் உள்ள போக 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 நமக்கு என்னது, நமக்கு நிறைய விஷயம் தெரியும். ஸோ தென் we can easily distinguish things, ரைட். அடுத்து லாஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது, கன்ஃபர் பண்ண முடியல, பேச முடியல, ரைட், ஆப்போசிட்ல ஆப்போனன்ட் கிட்ட பேசி ஜெயிக்க முடியல அப்படின்னா let them study the lawyer cases. உட்காந்து லா படிங்க, என்ன செஞ்சிடலாம், அவங்களுக்கு இதெல்லாம் வந்துடும். ரைட். ஸோ கடைசியில் எப்படி முடிக்கிறாரு? எவ்ரி டிஃபெக்ட் ஆஃப் த மைண்ட் மே ஹாவ் அ ஸ்பெஷல் ரிசீட் சொல்லி முடிக்கிறார். ஓகேவா? உங்களுக்கு நான் இதை முடிச்சுட்டு கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த எஸ்ஏ நான் அனுப்புறேன். என்ற ஒரிஜினல் காப்பி இப்போ தான் கிடைச்சது. ரைட். நீங்க ஒரு தடவை ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீட் பண்ணுங்க, ஆஃப் ஸ்டடீஸ் ஃபுல்லா ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது போதும், ஓரளவுக்கு போதும். ரைட். நமக்கு என்கிட்ட கேட்ட டீட்டெயில்ட விட நான் டீட்டெயில் தான் நம்ம படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஓகேவா? நீங்க டீட்டெயில் கூட படிச்சுடுவீங்க. ஆஃப் ஸ்டடீஸோ ஆஃப் ரிவென்ச்சோ படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மேக்ஸிமம் ஒரு பேஜ் தான் இருக்கும் எஸ்ஏலாம். ரைட். அதுல உட்காந்துக்கிட்டு ரொம்ப படிக்காம ரைட் கண்டென்ட் எடுத்துக்கோங்க, போதும், அவ்வளவுதான். ஓகேவா? மற்றபடி ரொம்பலாம் உட்காந்து நமக்கு ஏன்னா யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு.